இப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல மேல் ஹைகோர்ட்ல இந்த 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 தீர்ப்புல உள்ள ஃப்ளா என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கு கீழ்கோர்ட்டுன்றத வந்து சுட்டி காட்டுறதுக்கு, அதை வந்து சரி பண்றதுக்கு ஹைகோர்ட்டுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு. அதனாலதான் அந்த மேல்முறையீடுனே போறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹைகோர்ட்ல போறாங்க, இதுல ஏதாவது ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்கு அப்படின்னு அரசாங்க தரப்பு வக்கீல் நினைச்சாங்க, ஓகே, அந்த மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நினைச்சாங்கன்னா அவங்க வந்து மேல்முறையீடு போலாம். சார் அப்படின்னா இப்ப ட்ரையல் கோர்ட்ல வந்து இது செக் பண்ணது தப்பா இருக்குமான்னு பார்க்கலாமா சார்? அதாவது செக் பண்ணது தப்பு சரின்றதுக்கு இல்ல, எப்போதுமே எல்லாமே அந்த ஹியூமன் எரருக்கு உட்பட்டது தான். எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம எதையுமே எடுத்துக்க முடியாது. 100% பெரும்பான்மையா தான் நம்ம எடுத்துக்க முடியும். பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து 100% பர்ஃபெக்ட்னு எதுவுமே உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சந்தேகப்படும்படி இவர் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து 2 விரல ஒரு விரல தொட்டு பண்றது கிடையாது. இது